கவனிங்க. இந்த பார்ட்டி 75% took tea. சின்னதாக வந்துக்கலாமா? இதில் வந்து டீ 75%, ஓகேவா? அடுத்து 60% took coffee. காஃபி எவ்வளோ? 60%. அண்ட் 15% took both. இது யார்? போத் யார்? 15 சொல்லியிருக்காங்க, தெரியுதா? 15, ஓகேவா? ஓகே. நோ ஒன் டேக்கிங் மில்க் டேக்ஸ் டீ. அப்போ மில்க்குன்னு ஒன்று இருக்குது. அப்போது மில்க்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் டீக்கு சம்மந்தம் கிடையாது. அது எங்கே வருது? காஃபி கூட மேபி மெர்ஜாகி வரும். ஈச் பர்சன் டேக்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ட்ரிங்க். இது வர ஓகே. கொஸ்டின், ஹவு மெனி பர்சன் அட்டெண்டட் த பார்ட்டி? ஸோ பார்ட்டியில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு, ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் எனக்கு இருக்குது, இதில் 15 சொல்லியிருக்காங்க, 75னா இவங்க வந்து 60. இது ஓகே. பட் காஃபி 60 தவிர்த்து எனக்கு 45 வராங்களா? இந்த 45 யார்? எனக்கு ஒன்லி காஃபி அண்ட் மில்க் அண்ட் காஃபி ரெண்டுமே சேர்த்தா 45, ஓகேவா? மில்க் ஒன்லி எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, 50% டுக் மில்க். இப்போ மில்க் கொடுத்தது, மில்க் ஒன்லி கொடுத்துருந்தா கூட பெருசாக இருக்கும், ஓகேவா? ஆனால் மில்க் ஒன்லி கொடுத்துருந்தா கூட நான் எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர். இப்போ வந்து மில்க்குன்னு கொடுத்தது இந்த சர்க்கிள் சேர்த்து, இந்த மில்க்குன்னு கொடுத்தது இந்த ப்ளூ சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து சேர்த்து, ஓகேவா? அப்போ இந்த கேப் மில்க் அண்ட் காஃபி எவ்வளோ பேருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அது தெரியாதனால என்னால் சால்வ் பண்ண முடியல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சஃபிஷியன்ட் இல்லை. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் பார்க்குறேன், கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன், ஓகேவா? ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து 15, இது 60 போட்டுட்டேன். அடுத்து இது என்னது? இது வந்து மில்க்கு, இது காஃபி, இது வந்து டீ. ஸோ இது வந்து எனக்கு தெரியாது, இதுவும் தெரியாது. அப்போது சேர்ந்து எனக்கு 45 நான் சொன்னேன் இல்லையா? இந்த சேர்ந்து எனக்கு 45 ரிமைனிங் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க எவ்வளோ பேர்? எஸ், இவங்க வந்து மொத்தம் 60 பேர். ஓகே, இது வந்து 60. ஓகே, சரி. ஸ்டேட்மெண்ட் 2ல் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ அட்டெண்டட் த பார்ட்டி இஸ் 5 times தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ டுக் மில்க் ஒன்லி. அப்போ மில்க் ஒன்லி இதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாமா? சரியா? இங்கே பாருங்கள், இப்போ மில்க் ஒன்லி எடுத்தவங்க இஸ் ஈக்குவல் டு 5 times தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ அட்டெண்டட் த பார்ட்டி, ஓகேவா? சரி. அப்போ எனக்கு இப்போ நம்பர் ஆஃப் பர்சன் அட்டெண்ட் த பார்ட்டி வேணும். அதை கூட்டினா இதெல்லாம் கூட்டணும்னா இந்த 60, இந்த 15, இந்த 45 ப்ளஸ் இந்த எக்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டினேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ அட்டெண்ட் த பார்ட்டி வந்துடுமா? அப்போ 60 15 75 ப்ளஸ் 45 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 times ஆஃப் மில்க் ஒன்லி எக்ஸ், ஓகேவா? அப்போ இது எங்கே பர்சன்ட் என்ன ஆயிரும்? 4x ஈக்குவல் டு 80 120, எக்ஸ் ஈக்குவல் டு 3 12 0, அப்போ 30. எக்ஸ் 30 வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன போட்டால் போதும்? 30 போட்டால் போதும். அப்போ 120, எஸ் இது 120 தானே வந்துச்சு. 120 ப்ளஸ் 30 150 மெம்பர்ஸ் போனாங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணதுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு சால்வ் பண்ணிட்டேன், கரெக்டாக? ஸ்டேட்மெண்ட் 1 எனக்கு தேவைப்படலை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர்டு பை யூஸிங் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அலோன் பட் கெனாட் பி ஆன்சர் யூஸிங் தி அதர் ஸ்டேட்மெண்ட் அலோன், ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் இதுதான் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க 23ல் வந்து கஷ்டங்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஹெவி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட், 2 அலோன் சஃபிஷியன்ட் கொடுத்துருந்தா உடனே முடிஞ்சிருக்கும். ஆனால் இதில் அப்படி கொடுக்கல. எய்தர் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று வச்சு பண்ண முடியும், இன்னொரு வச்சு பண்ண முடியாது. அதுக்கு ஆப்ஷன் ஏ. ரெண்டையும் வச்சு தனித்தனியாக பண்ண முடிஞ்சால் ஆப்ஷன் பி, ரெண்டையும் சேர்த்து பண்ண முடிஞ்சால் சி, சேர்த்தும் பண்ண முடியலன்னா டி. இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா?